என் குழந்தை துருதுருன்னு இருக்குங்க. ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்குது. இப்போ ஸ்கூலுக்கு போனா வந்து கிளாஸ் டீச்சர் நடத்தும்போது, கிளாஸ வந்து கவனிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கிளாஸ் டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. மத்த ஸ்டூடண்ட்ஸ் கூட வந்துட்டு டிஸ்டர்ப் பண்றா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போற திங்ஸு, பென்சில் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் இது எல்லாத்தையுமே மறந்துட்டு விட்டுட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எங்கேயாவது வெளியில போனோம்னா கொஞ்சம் வெயிட் பண்ண மாட்டேங்கிறா. உடனே உடனே எல்லாமே நடக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல வந்து வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்ஸ் வந்திருக்கும்போது, அவங்களுக்கு நம்ம சர்வ் பண்றதுக்கு முன்னாடி, அவங்களுக்கு நம்ம வந்து கவனிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நடுவுல இன்டரப்ட் பண்றான்னு சொல்றாங்க. அப்படிங்கிற மாதிரி தொந்தரவுகள் உங்க வீட்ல உங்க குழந்தைங்க கிட்ட நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, இது வந்துட்டு துருதுருப்பு, குழந்தைங்க கிட்ட இருக்கிற துருதுருப்பு பிளஸ் வந்து கவனக்குறைவுனால வரக்கூடிய பிரச்சனைங்க. இதுக்கு பேரு வந்து அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான தொந்தரவுகள் குழந்தைங்க கிட்ட இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா, இது 5 வயசுக்கு மேல இந்த மாதிரி துருதுருப்போ கவனக்குறைவோ இருக்குது அப்படின்னா அதுக்கு பேரு தான் வந்துட்டு அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர். 5 வயசுக்கு முன்னாடி எல்லா குழந்தைங்களுமே வீட்டில் இருக்கும்போது துருதுருப்பா தான் இருக்கும். ஆனா 5 வயசுக்கு அப்புறம் ஸ்கூல்ல இருந்தோ இல்ல பக்கத்துல இருக்கவங்க கிட்ட இருந்தோ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்னா உடனடியா வந்து ஒரு குழந்தைகள் மருத்துவர்கிட்டயோ இல்ல வந்து மனநல மருத்துவர்கிட்டயோ நீங்க போய் குழந்தை இதுக்குண்டான வந்து மருந்துகள் மூலமாவோ இல்ல அடுத்து ஆக்குபேஷனல் தெரப்பி மூலமாவோ வந்துட்டு இந்த பிரச்சனைகளை வந்துட்டு கம்மி பண்ணி குழந்தைங்கள அதுல இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணுங்க.